ஸ்ரீ பத்ம புராணம் ஐந்தாம் பகுதி. காஷ்யப முனிவர் மகன் பலனும் விரித்திரனும். காஷ்யப முனிவரின் மனைவி அதிதி, அவர்களுடைய மக்கள் ஆதித்யர்கள். காஷ்யபருக்கு திதி என்று ஒரு மனைவியும் உண்டு. அவர்களுடைய மக்கள் தைத்தியர்கள், அதாவது அரக்கர்கள். தேவர்கள் அசுரர்களை கொன்றனர். திதியின் மக்கள் மரணத்திற்கு விஷ்ணுமூர்த்தி முக்கிய காரணமானார். அப்போது திதி முனிவரை அணுகி தம் மக்கள் கொல்லப்படுவதாகவும் பலமும் சக்தியும் வாய்ந்த தனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் மகன் ஒருவனை அருளுமாறும் வேண்டினாள். அந்த வேண்டுகோளின்படி பலம் மிக்கவன் என்ற மகன் திதிக்கு பிறந்தான். காஷ்யப முனிவர் பலனுக்கு சகல வித்தைகளையும் கற்பித்தார். அவன் தாயார் மகனிடம் தேவர்களை பழிக்கு பழி வாங்குமாறும் குறிப்பாக விஷ்ணுவை கொல்ல வேண்டும் என்றும் கூறினாள். இவற்றை செய்வதற்கு முன் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்து சக்தி பெற பலன் சிந்து நதிக்கரைக்கு சென்றான். இந்நிலையில் அதிதி தேவி தேவேந்திரனிடம் பலம் தவம் செய்ய சென்றிருப்பதாகவும் அவன் பலம் பெற்று வந்தால் வெல்ல முடியாது என்றும், எனவே உடனே ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பலன் தவம் செய்து கொண்டிருக்கும் போது தேவேந்திரன் அவனை தன் வஜ்ராயுதத்தால் கொன்றுவிட்டான். இவ்வாறு திதியின் பழிவாங்கும் திட்டம் முறியடிக்கப்பட்டது. ஐந்தாம் பகுதி முற்றிற்று.